ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்றைக்கி தான் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல குருவும் 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான மாதம்தான் இது. உங்களுக்கு இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட குருவோடைய அனுகிரகம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. 4ஆம் இடத்துல 7 கூடையவர் சூரியன் இருக்கார். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு எழுதுறீங்க, ஒரு பேங்கிங்க்கு எழுதுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, A to Z, அது குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் கேட்டகரியில் இருந்தாலுமே 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த மாதம் குருவோடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. ஸோ அதனால் உறுதியாக ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பலாபலனை உறுதியாக எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும். பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்காது. நிறைய முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா இருந்திருக்கும், ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்க போகுது. குருவோடைய அனுகிரகமும் இருக்குது. வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியனும் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் ரொம்ப சூப்பர். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது. கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். மன குழப்பமான காலகட்டங்கள், மன பதட்டமான காலகட்டங்களில் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிடாதீங்க நீங்களே. ஏன்னா ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்ன முடிவெடுக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக எடுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சூரியன் ஒரு பதவியை வாங்கி கொடுத்துருவார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, ப்ரொமோஷன் உண்டு. வெளிமாநிலம் பயணங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் நடக்கும். ஒரு தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உறுதியாக உண்டு. ஒரு சிலர் வீடு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடக்கும். அதே மாதிரி தொழிலுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணி விட்றது, அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்றதுலாம் நடக்கும். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் உழைப்பீங்க, கடினமான விஷயங்களை ஒரு முதலீடை பண்ணுவீங்க, உழைப்பீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது, அதனால உங்களுக்கு கோபம் வர்றது, இதெல்லாம் நடக்கும். இது இயல்பு தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை காத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்னரை கலட்டி விட்றது நல்லது தான். 7ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் கேது வருதோ அப்போ பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. 7ஆம் இடத்துல கேது வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை கலட்டிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருவார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7 கூடையவர் 4ல் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்போ புது பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய அம்மாவோ அல்லது உங்களோட லைஃப் பார்ட்னராவோ நீங்கள் பிஸ்னஸில் சேர்த்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் நடக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பலவிதமான பாக்கியங்கள் இருக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 5 அஷ்டமத்துக்குடையவர் 3ல் இருக்கார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் முன்பை விட ஆர்வம் அதிகமாகும். நல்ல இன்டெலிஜென்ட்டாக செயல்படுவாங்க. அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது
போகிறதுலேயும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்கல்விக்கு போனாலும் நல்ல செலெக்ஷன் பண்ணி நல்ல படிப்பு நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் இருக்கிறவங்க படிப்பை முடிச்சுட்டு நல்ல இன்டென்ஷன் நல்ல வந்து வேலைக்கு போகிறது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்கள், உடனே வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல இடத்துல ஒரு அவங்களுடைய ஜாப்பை வந்து அவங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதம் உதவியாக இருக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கனால இளைய சகோதரன் சகோதரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த உங்களுடைய பாகப்பிரிவினை இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அது வந்துடும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல லாபம், தொழில் மூலிமா நல்ல வருமானம், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து மூத்த சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி அவங்களிடையே சுமூகமான உறவுகள் ஏற்படும். தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. குரு 11ஆம் இடத்தை பார்க்குறது தன்னுடைய சுய வீட்டையே அவர் பார்க்குறாரு. அதனால் இன்னும் கூடுதல், நான் எவ்வளோ பலன் சொல்கிறேனோ அது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலையும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். எக்கனாமிக்கல் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் மனசும் உடம்பும் ரொம்ப முக்கியமானது. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்ற காலம் தான் இது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு பதவி கிடைக்கிறது, ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும், அவங்களுடைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஏற்ற காலம்தான். ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுரும். யாரெல்லாம் கும்பராசியில் அரசியலில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. 7.5 சனியுடைய பாதிப்பு அது வேறு. ஆனால் ராகு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவார். 10வதுக்கு குருவோடைய பார்வை வேறு இருக்குது. அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, அதே மாதிரி சைடு இன்கம் வருது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அந்நியர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துல குரு, உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும். திடீர் திருமண பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு. 7ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களில் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸை உண்டு பண்ணிடும். திருமணத்தில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே மாறி திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்துரும் இந்த ராகு கேதுக்கள். ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப டிலே மேரேஜ்னால் இந்த மாதத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும். பொதுவாகவே குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கனால டென்ஷன், டிப்ரெஷன், மைண்டில் வந்து இனம் புரியா கவலைகள்லாம் இருக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து துணை நிற்கிதுன்னு புரிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ராகு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்க மாட்டார், நல்ல வளர்ச்சியும் கொடுப்பாரு. உத்தியோகத்தில் இருந்தீங்களாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் பழகுறாங்கல்ல, அது வந்து யார் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணுறத தவிர்த்தரணும். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரங்காலம் சரியில்லை. அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும், ஆனால் அதே ரீதியாக பேர் அந்தளவுக்கு கெட்டு போகும். நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டால் வரதுக்கு முன்னாடியே காத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் நான் அது பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கனாலும் உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது கீழே இறக்கணும்னு சில பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தீனி போடாதீங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
மருத்துவ விரயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கனால இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. அதே மாதிரி பிளட் சுகரு, பிளட் ப்ரெஷரு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள்னால் இந்த பிசிஓடி, தைராய்டு, மாதவிடாய் காலங்களில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து இருக்கும். அதனால் அதெல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணி இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலட்சியப்படுத்தாமல் 1000 500லேயே சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. அது லட்சக்கணக்கில் செலவாகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனம் கவனம். குடும்ப நபர்களுக்கிடையே பேசும்போது கவனம் கவனம் கவனம். 7ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வெல்லாம் இருக்குது. கலைத்துறை யாரெல்லாம் கும்பராசியில் இருக்கவங்களோ அவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா திடீர்னு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ நெகட்டிவாவோ எப்படியோ நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணிடுவீங்க. உங்களையே பெரிய லெவலில் பூம் ஆயிரும். உங்களுடைய பேர் தொட்டி எல்லாமே பேசப்படுற அளவுக்கு இருக்கும். விருதுகள் கிடைக்கும். நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால 5ஆம் இடம் கலைத்துறை சம்மந்தப்பட்டது. அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, காசு பணம் சேர்க்கறது, வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைகாசி மாதம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் வந்து 15/5/2025 அன்றைக்கி வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 4 கூடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது தொழில் மூலியமாக ரொம்ப ரொம்ப லாபங்கள் கிடைக்க போது, நிறைய வருமானங்கள் வரப்போகுது. 4 கூடைய சூரியன் இருக்கனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. பணம் காசு இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து அந்த தடைகள்லாம் விலகி காசு பணம் வரத்துக்கு உண்டான பாயிண்ட்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. தொழிலுமே முன்பை விட ரொம்ப, அதாவது இவ்வளோ நாளாக தொழிலில் நிறைய முடக்கங்கள் இருக்குது. தொழிலில் எவ்வளோ வித பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் களையிறதுக்கு ராகுவும் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 9, 10 கூடிய சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகளை போடுங்க, நிறைய வருமானங்கள் வரும். அதே மாதிரி 2, 5 கூடைய புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு விரயமும் இருக்குது. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி முழு சுபராக இருக்கார். அப்போது 5 கூடைய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால என்னென்னா விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுப விரயம் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வை நடத்துறது, அல்லது வந்து ஒரு வீடு வாங்குற, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற காலமாக தான் இது இருக்குது. உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை தான் நடக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் வர்றது, அதே மாதிரி படிப்பில் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறது, படிப்பு முடித்தோடனே ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். பதவி ஸ்தான அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கள தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். படித்து முடித்தோடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு துறையில் இந்த துறைக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு நடக்க போகுது.
இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் இது இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். ஸோ அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது என்னென்னா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி தான் ஆகணும். 11 கூடைய குரு அவரே மூத்த சகோதரருக்கு காரகமும் அந்த குரு தான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழியே, அதாவது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க. அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. அவங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. பண ரீதியாக நிறைய வருமானங்களை பெருக்கி கொடுத்தாலும் கூட, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு குடும்ப நபர்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல வருமானம்னு சொன்னேன் இல்லையா, வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போகணும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக அவர் வராரு. அவர் வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ மருத்துவ செலவு ஏதாவது வச்சிட போகிறாரு. அதனால் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் ரொம்ப அதாவது டென்ஷனாக இருக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டும் போது சூதானமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸும் கண்டிப்பாக வேணும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருங்க. 4ஆம் இடத்துக்கு வந்து கேது வராரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு இடமாற்றத்தை, வீடு மாற்றத்தை அல்லது தொழிற்சாலை மாற்றத்தை, ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உத்தியோகத்தில் நிறைய டென்ஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதமே உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜர் இந்த மாதிரி உயர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய வேலைகளை இன்னும் நீங்கள் துரிதப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி அதாவது பெரிய லெவலில் ஒரு மேனேஜர், சாதாரண கிளர்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக தேடி வரும். ஏன்னா தேடி வரக்கூடிய பாவங்கள்லாம் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு தேடி வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போது எந்த வாய்ப்பாக வந்தாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க. அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும். அது மூலிமா நீங்கள் பிரபலியம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. வெளிநாடு போகிறது, ஏன்னா 5 கூடையவர் 12ல் இருக்கார். வெளிநாட்டில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறது, நீங்கள் இங்கேருந்து ஃபாரின் போய் நீங்கள் வந்து பாடுறது, நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது மூலிமா நீங்கள் நாளுக்கு நாள் வந்து மக்களுடைய ஆதரவு, மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக வந்துடும். அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நல்ல பதவி கிடைக்கும். நீங்கள் நினச்ச பதவியை அடையிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களோட பதவி ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருந்தாலே போதுமானது. அரசியல்வாதிகளுக்கு மற்ற எல்லா துறையை காட்டிலும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பராக இருக்குது இந்த மாதம். ஏன்னா சூரியனே உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இந்த மாதம். அப்போ வந்து என்னென்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான மாதம். பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிரபலியமாகக்கூடியது, இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சாதாரண சின்ன போஸ்ட்டில் இருந்தால் கூட இந்த டைமு கட்சி தலைமையிடத்துக்கே நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துடுது. ப்ரெஸ்ஸு, அதாவது சோஷியல் மீடியா, ப்ரெஸ்ஸு இது மாதிரி மீட் பண்ணும்போது மட்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமாதிபதியும் அவர் தான். அதனால் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க உங்களையா. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு முன்னேற்றம் தான். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்காது. இப்போது இந்த காலகட்டத்தில் குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அதாவது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
குடும்பத்தில் வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவையில்லாத நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே தப்புன்னு ப்ளேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஒவ்வொரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க. 2-5 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமாக உத்தியோகத்திலேயோ அல்லது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பாக போயிட்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபாரினுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க, அதாவது ஐடி ஜாபில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 2-5 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 2-5 கூடைய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி அது மட்டும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குது. சனியும் சுக்கிரனும் வந்து 11ஆம் இடத்துல ஜலராசியில் உச்சமாக இருக்குது. அப்போ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நல்ல காசு பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்குது. இந்த வைகாசி மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான். இவ்வளோ நாளாக அதாவது கிரக பலங்கள் நிறைய நான் குரு பயிற்சி சொல்லியிருக்கேன், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும், டிப்ரெஷன், மன அழுத்தம், இனம் புரியா கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் கேதுனால. இப்போ இந்த கேதுவும் பயிற்சியாகி 12க்கு போயிட்டார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிரகங்கள் எல்லாம் இப்போ இது சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார், கண்டச்சனி அப்படிங்க நினைக்காதீங்க. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, சரிங்களா? அப்புறம் 6 கூடையவர், 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். பொதுவாக 7ஆம் இடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாதகமும் கூட. ஸோ அதனால் பெருசாக தீங்கு அப்படிங்கிறது சனியினால் உங்களுக்கு ஏற்படாது. அஷ்டமத்து சனி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் 7ல் இருக்க சனி உங்களுக்கு எந்த விஷயம், அதாவது எந்த வித குறையும் இல்லாமல் தான் உங்களுக்கு சனி வந்து நன்மையத்தான் செய்வார். அதே மாதிரி ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் நல்ல அமைப்பு. புதன் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. 11ல் செவ்வாய் இருக்குது. இதுதான் இந்த கிரக அமைப்பு. இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் பிறந்ததுக்கப்புறமே உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். நிரந்தரமான வருமானம் வரதுக்கு உண்டான விஷயம்லாம் இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பலன் இரவு பகலாக பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து இயல்பு என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஃபீல்டில் பெரிய ஆள் ஆயிரணும். இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கன்னிராசிக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலை வந்து கன்னிராசிக்கு இயற்கையாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அப்டேட்டடாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக உழைப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இந்த 12 ராசியில் கன்னிராசிக்கு இயல்பாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க், ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதன். ஸோ நீங்கள் உங்களை நிறைய போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்ல மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய விளம்பரப்படுத்திக்கங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த இறுக்கங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. நீங்கள் வான்னு சொன்னால் கூட இனிமேல் உங்களுக்கு கஷ்டகாலமே வராது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல வருமானம் வரும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படுங்க. நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகத்துக்கே நீங்கள் தெரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் போட்டு ஃபெயிலியர் ஆனீங்களோ அத்தனையுமே வந்து
இனி வர காலகட்டங்களில் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே பெரிய லெவலில் பலன்கள் கொடுக்கும். இவ்வளோ நாளாக ஒரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு 10 விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். மீதி 9 விஷயமும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள், சாதாரணமாக சும்மா ஒன்று போட்டிருப்பீங்க, அது பெரிய லெவலில் வந்துடும். என்னடா இது மேஜிக் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கன்னி ராசிக்கு உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அதாவது மேனேஜருக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஒர்க்கு பிடிச்சிரும். உங்களையும் அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இது வந்து ஒரு மேஜிக் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், கட்டாயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் யோசித்து எடுக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கணும். ஹெல்த் கான்சியஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்க எந்த விஷயத்துமே செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெரிய இது. அதனால் என்னென்னா மனசை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது உங்களுடைய முதல் கடமைன்னு வச்சுக்கோங்களேன். 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 3, 8 கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அதனால தான் ஹெல்த் கான்சியஸாக இருங்கன்னு நான் சொன்னேன். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு மருத்துவ செலவு வருது. ஸோ அதனால் கட்டாயம் வந்து ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையாருக்கு மருத்துவ செலவு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார். கட்டாயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலுக்கும் மேலும் அது வளரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் எல்லாமே வரும். படிப்பில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி உயர்கல்விக்கு போகிறதுக்கு உண்டானது. உயர்கல்வி படித்து முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம், யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசினாலே புத்திசாலி தான். அதுவும் அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து 9ல் இருக்கார். அப்போ பேரு புகழ் எல்லாமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடச்சிரும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. இனி நீங்கள் அந்த மனசை வந்து மாற்றிக்கிட்டு, அதாவது நமக்கு இனிமேல் நன்மையே நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்களே. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் வந்து செல்ஃபாகவே தாங்களாக மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இயல்பாக ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, எந்த விஷயமுமே எதிர்பார்க்கறது மற்றவங்க கிட்டே எதிர்பார்த்தா அது கிடைக்காது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்காது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகசானம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து சொல்ல கஷ்டமாக இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு இயல்பாக, கன்னி லக்னத்துக்கு இயல்பாக வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மட்டும் நடக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கிட்டேருந்து மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினப்பை மட்டும் விட்டுருங்க. நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது டிமோட்டிவேட் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து தூரமாக தள்ளி வந்துடுங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கனால, புதன் வந்து தன்னுடைய தாய் தந்தையினாலே ஏமாற்றப்பட்ட கிரகம். ஸோ அந்த புதனே அப்படி இருக்காரு அப்படின்னா, ஆனால் இன்டெலிஜென்ஸு அப்படின்னா புதன் தான். ஸோ ஒருத்தர் பெரிய லெவலில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, அதாவது உடலால் வலிமை கிடையாது, அறிவினால் இருக்கக்கூடிய வலிமை தான் வலிமைங்கிறது. ஒரு புத்திசாலிக்கும் ஒரு பலசாலிக்கும் சண்டை போட்டால் புத்திசாலி தான் ஜெயிப்பான். ஓகேங்களா? பலசாலி ஜெயிப்பானா என்னங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனால் 100% புத்திசாலி ஜெயிச்சிருவான் தான் நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேறி வந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. மோட்டிவேட்டு நீங்களே உங்களை கண்ணாடி பார்த்து
செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சனியோடைய பார்வையே இது ஒன்று தாங்க. ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போது உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நான் அசிங்கமாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நம்மளால எதுவுமே முடியல, நம்ம ராசி இல்லாதவங்க, அப்படிலாம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். மாதம் ஒரு நாள், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, உத்தரமோ அல்லது அஸ்தமோ சித்திரையோ, இதில் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்சத்திரம் வரும்போது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும். அதுவும் உங்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. அது உண்மையாலுமே பசி அறிந்து அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இந்த சனியோடைய கஷ்டம்லாம் உங்களுக்கு வரவே வராது. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சனி எப்போல்லாம் வந்து சந்திரனை பார்க்குதோ, ராசியை பார்க்குதோ, 7ஆம் பார்வையை பார்க்குதோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா தாழ்வு மனப்பான்மை வந்துருங்க. ஸோ அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் கட்டாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது. ஒரு தெய்வத்தோட துணையை நாடிக்கங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் தெய்வத்துடைய துணையை நீங்கள் நாடிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து அரசாங்க பதவிக்காக பரீட்சை எழுதுறவங்க ப்ரொமோஷன்லாம் கிடைக்குங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது. அது 9ல் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக வேலை கிடைச்சிரும். படித்து முடித்தோன்னு நிறைய பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல வளர்ச்சிகரமான மாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும். அரசியல் துறைகளுக்கெல்லாம் சூப்பராக முன்னேறலாம். நல்ல ஒரு பெயர் பதவி கிடைச்சிரும். அரசியலில் இருக்கவங்க வந்து உங்களுடைய மாவட்டமோ ஏதோ ஒரு பொறுப்பு, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, சாதாரண பொறுப்புலேருந்து அடுத்த கட்ட பொறுப்புக்கு போகிறது, கட்சி தலைமையிடம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறது, பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. சனி சந்திரனை பார்த்துட்டாலே பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும். கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதங்க. இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த மாதம் ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்க போகுது. காசு பணம், குடும்பத்தாருடைய ஆதரவு, கணவருடைய சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து வழி நடத்தணும். இதுதான் வந்து நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும். படிப்புலேயும் நல்லபடியாக அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்த லெவலில் வளர்ச்சி அடையக்கூடியது, உயர்கல்வி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, ஒரு பெரிய பாராட்டு, கவர்மெண்ட் அவார்டெல்லாம் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவலில் யோகம், வெளிநாடுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, நிறைய வாய்ப்புகள் வர்றது, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றது, பொதுமக்கள் கிட்ட நீங்கள் யார் என்னன்னு தெரியுது, பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சி. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, முக்கியமாக சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில். பொதுவாக கன்னிராசிக்கு மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வைகாசி மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் சரிங்க, ஒரு உறவுகள் ரீதியாகவும் சரிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. கட்டாயம் வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க. கஷ்ட காலங்களையும் தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருத ஜெய்குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து என்னென்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது. கடக ராசியில் வந்து, அதாவது கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார். 2 கூடையவர் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது வருமானத்தை குடிக்கக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்களுக்கு 9ல் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் உங்களுக்கு. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது. ராகு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்துல கேதுவும், ராகு அஷ்டமஸ்தானத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி சனி, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், இது வந்து 9ஆம் இடத்துல இருக்குது.
புதன் வந்து உங்களுக்கு வந்து 3, 12 கூடைய புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. மாற்றம் அப்படின்னாலுமே நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இதுவரைக்கும் எடுத்த முடிவுக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவாகவே வந்து புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வர்றது நல்லது. நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய விளம்பரங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னென்னா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, விரயம் பண்ணுறது, அதாவது 12 கூடைய புதன் வந்து 10ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாக மாறும். அப்போ தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, 12ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கார், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். தொழிலுக்காக இடம் மாற்றங்கள் உண்டு. ஏன்னா 3 கூடையவர் அவர் 10ல் இருக்கார். அப்போது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் தொழிலையே சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது தொழிலை இடம் மாற்றம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷனில் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனியோடைய வந்து கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ சனியோடைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் இந்த ராகு கேதுன்னா ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்கார். ராகு அஷ்டமத்தில் இருக்க சனி மாதிரி ரொம்ப டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டார். ஆனாலும் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒவ்வொரு முடிவுமே எப்படி நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்தீங்களோ அது மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. குடும்ப நபர்கள் வந்து அப்பப்போ உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்காமல் சண்டை போடுவாங்க. இவ்வளோ நாளாக எப்படி பொறுமையாக இருந்தீங்களோ அதே மாதிரியே பொறுமையாக இருங்க. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, நிர்வாக திறமைங்கிறது பொதுவாகவே கடகராசிக்கு இயல்பான ஒன்று. ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை முன்பை விட வந்து நல்ல நிர்வாக திறமை, ஒவ்வொரு முடிவுமே பாராட்டுக்குரிய ஒரு முடிவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது தொழிலை வந்து நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது சக்ஸஸும் ஆகும். வருமானங்களில் வரதில் வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும். தடைகளும் தாமதங்களுக்கும் அப்புறம்தான் வருமானம் அப்படிங்கிறது வரும். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது ஒரு உபாசன தெய்வமோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தடை தாமதத்தெல்லாம் பிரேக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்களை கட்டாயம் கொடுக்கும். பொதுவாக ஒரு தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணுறீங்க இல்லை உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமான காலங்களில் அது வந்து பேர் உதவியாக இருக்கும். நம்ம உழைப்புக்கு நம்ம தர்மத்துக்கு உட்பட்டு எல்லா நன்மைகளும் கட்டாயம் நமக்கு நடக்குங்க. அதுதான் தெய்வத்துடைய சக்திங்கிறது. நம்ம தெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டே இருந்தால் அது கொடுத்துறாது. நம்மளும் நிறைய முயற்சிகளை போடணும். நமக்கு ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தாலுமே நம்ம என்ன முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சிகளுக்கு மட்டும்தான் கிரகங்கள் பலாபலன்களை கொடுக்கும். கிரகம் எப்போவுமே நன்மையை மட்டும் செய்யாது, அதே மாதிரி தீமையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. பொதுவாகவே நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பெரிய லெவலில் பயமுறுத்தி விடுறாங்க. சனி அதாவது நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அந்த தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டை கொடுத்துரும். ஆனால் அதுக்கு நல்லதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கிரகங்கள் தீர்மானிக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல புரிதல் வேணுங்க. நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துட்டாலே நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாக அஷ்டமத்து சனி, 7.5 சனி, குரு வந்து அஷ்டம குரு, இந்த மாதிரி விஷயங்களையே தான் அதிகமாக மிகைப்படுத்திக்கிறோம். பட் நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. என்ன இல்லையோ அதை நினச்சி மட்டும் வருத்தப்படுறது வந்து மனிதனோட இயல்பாக மாறிடுச்சு. ஸோ நமக்கு நிறைய என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு இல்லாத விஷயத்தை பற்றி கவலைகள் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக உழைங்க, புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. இயற்கையாக எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிடும். உங்களுக்கு லைஃப்பில் கஷ்டமே இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே கடக ராசிக்காரங்க நிறைய ஹெல்பிங் மைண்ட் இருக்கும், நிர்வாக திறமையும் நல்லா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வராது. ஆனால் கடகராசிக்கு இயல்பாக வரும். ஃபேமிலிக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. பொதுவாகவே கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களாக தான் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. கடகராசியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களாக இருப்பாங்க. இது கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பொதுவான பலன்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது.
போகுது. நல்ல பொசிஷனில் சில கிரகங்கள்லாம் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு 4 குடையவர் தான், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். அதே மாதிரி புதனும் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 11ல் இருக்கார். அதாவது சூரியன் வந்து பொதுவாகவே 11ல் இருந்தால் கோடி தோஷ நிவர்த்தி. அந்த சூரியன் 11ல் வர காலகட்டங்களில் வந்து அஷ்டமத்து சனி வேலை செய்யாது, அஷ்டம ராகு வேலை செய்யாது, அஷ்டம குரு வேலை செய்யாது. ஏன்னா நவகிரகங்களுக்கெல்லாம் ராஜாவே சூரியன் தான். சூரியன் அப்படிங்கிறது அதாவது ஒளி கிரகங்கிறது 2, ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். ஸோ 2 கிரகங்களுமே வந்து ஒளி கிரகங்கள். அது ரெண்டுமே வந்து 11ல் இருக்க காலகட்டங்கள் வந்து சர்வ தோஷமும், அதாவது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதம் வந்து சூரியன் 11ல் இருக்கனால அது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான லாபமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக பலிக்கும், அதில் வெற்றியும் இருக்கும். காரிய தடைகள், வருமானத்தில் தடை அப்படின்னா விநாயகருக்கு வெள்ளை இருக்குல்ல தீபம் போடுங்க. கட்டாயம் அது வந்து உங்களுக்கு இந்த தடை தாமதங்களை நீக்கி என்னென்ன பிரச்சனைகளுக்கும் அந்த காரிய தடையெல்லாம் மாறி காரிய சித்தியாக மாறும். முக்கியமாக சித்தி விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தானத்துலேயோ தொழில் ஸ்தானம் பக்கத்தில் கோவில் இருக்குது. விநாயகர் கோவில் எல்லா பக்கமுமே இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெயிலே போடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் எண்ணெய் என்னங்க சமைக்கிறதுக்கு, தடவுறதுக்கு, ஹேரில் தடவுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோன்னு. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பியூரான, அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி வாங்கி அதில் போடுங்க. எவ்வளோ பெரிய காரிய தடையாக இருந்தாலும் சரி காரிய சித்தி ஆகும். வராத பணம்லாம் வரணும் அப்படின்னா இந்த விளக்கை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் வந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரு ஆதரவு கிடைக்காது. ஆனாலும் காலங்கள் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மன கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய முயற்சியை பண்ணிகிட்டே இருங்க, கட்டாயம் ஒரு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ஏற்ற காலமாக தான் இருக்குது. உங்களுக்கு உயர்கல்வியில் போகும்போது அது இன்னும் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்கள கட்டாயம் ட்ரை பண்ணலாம். நிறைய பேத்துக்கு பேங்கிங்கில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது, அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி இருக்குது கட்டாயம். ஏன்னா புதன் 10ல் இருக்குது. அப்போ வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடச்சிரும் உங்களுக்கு. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள், ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். பட் ஆனால் அடுத்த மாதம் அது மாறிடும், கவலைப்படாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம். 11ல் சூரியன் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் லாபமான மாதமாக தான் இது இருக்குது. உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாய் இருக்குது. எப்போவுமே டென்ஷன் ஆகாமல், கோவப்படாமல், நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அதாவது மக்கள் வந்து உங்களை வந்து மக்களோ அல்லது மீடியாக்களோ அல்லது சோசியல் மீடியாக்களோ உங்களை தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான் எல்லாமே நடக்கும். விழிப்புணர்வோடு இருந்து பொறுமையாக, உங்கள் மேலே தப்பே இல்லை, ஆப்போசிட்டில் தப்பு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு, ஏன்னா கடக ராசிக்கு இயல்பே வந்து அரசியலை ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை சக்தியெல்லாம் கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு ஆளுமை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம், நிர்வாக திறமை இருக்குதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சருக்கு கடகராசி தான், கடக லக்னம் தான் அவர். அந்த புனர்பூசத்தில் தான் அவரோட லக்னமே இருக்குது. அவரை வந்து பத்திரிகைக்காரங்களை எவ்வளோ கேட்டாலும் சரிங்க, சாணக்கியத்தனமாக பதில் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் கடகராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதமாக தான் இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் வந்து 5 கூடைய சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. வருமான ஸ்தானத்தில் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதே வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார். புதன்
புதன் வந்து 3, 6 கூடைய புதனாக இருக்கார். பொதுவாகவே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் புதன் இருக்கனால நல்ல வந்து நிர்வாக திறமை அப்படிங்கிறது நல்ல மெருகேறும். உங்களுக்கு ஒவ்வொரு முடிவுமே வந்து நல்ல புத்தி சாதுரியத்தோட இன்டெலிஜென்ஸாக எடுப்பீங்க. மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய முடிவுகளும் செயல்களும் இருக்கும். அதில் வெற்றியும் காணுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து மற்ற விஷயங்களை காட்டிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 7 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு முடிவை வந்து யோசித்து எடுக்கணும். 7 சனியுடைய பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸை கிடைக்காது. ஆனால் செகண்ட் டைம், தேர்ட் டைம், அந்த ஒரு தேர்ட் டைம் அட்டம்ப்டில் கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஒர்க் ரீதியாக பண்ணாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த 7 சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவு நல்லது. தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கனால தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்பாவுக்கு உங்களுடைய தந்தையாருக்கு. அதே மாதிரி 3 கூடையவர் உங்களுடைய ராசிலே இருக்கனால புதன் வந்து சொன்னேன் இல்லையா, அவர் என்னென்னா செமையான அலைச்சலை கொடுப்பாரு. ஒரு ஒர்க் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ, நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவோ கொஞ்சம் நிறையா அலைச்சல், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்கும். இன்றைக்கி கை மேலே பலன் இல்லைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் தானாகவே வந்து சேரும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து உச்சத்திலே இருக்குது. 12 கூடைய 2 கூடையவர் 12ல் இருக்கார். 2 கூடைய சுக்கிரன் வந்து 12ல் இருக்கார். வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் விரயமும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி படிப்பில் நல்ல ஆர்வம், அப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி இது இருக்கும். நீங்கள் ஒரு நினச்ச ரிசல்ட் அப்படிங்கக்கூடியது, இந்த ரீவேல்யூவேஷன் போடுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குரு 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கை கூட்டிகிட்டே வரும். இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால தட்டி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கனால, 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். தெய்வத்துடைய அனுகிரகத்தை தேடிக்கங்க. 5ஆம் இடம் குலதெய்வம், குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல வருமானம், லாபங்கள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக வரதுக்குண்டான அமைப்புகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து குடும்பத்தாரிடையே இருந்த பிரச்சனைகளாக நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள், அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கூடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குருபலம் இருக்கனால குழந்தை புத்திர பாக்கியம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக போகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்தையே பார்க்கறதுனால ஒரு மங்கள நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டானது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும். புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கட்டாயம் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 10 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சா கூட இந்த மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும். பொதுவாகவே சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு ஃபாரின் ஃபண்டு வர்றது, நிரந்தரமான ஒரு வருமானம் வருது. வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தட்டி கழிக்காமல் உடனடியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட திறமைகள் மேலோங்கும், பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய புது புது வாய்ப்புகள், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வந்து நல்ல வருமானம், உயர் அதிகாரிகள் மூலிமா நல்ல பாராட்டுகள், நல்ல விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது. புதுசாக நிறைய கான்டாக்ட்ஸ் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
தலைமையிடத்துலேருந்து பாராட்டுக்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் உருவாகிறது இந்த மாதத்தில் தான் உருவாக போகுது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வருமானங்கள் வர்றது, உங்களுக்குன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. புதுசாக உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள், உடனடியாக வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறது, முக்கியமாக வந்து வெளிநாட்டில் ஜாப் வேணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள், சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் வந்து இரட்டிப்பாக வந்து சேரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.